உங்களுடன் ஸ்டாலின் அது மூலமா பெறப்பட்ட மனுக்கள் அந்தந்த துறைகளுக்கு போயிட்டு மக்களுக்கான குறைகளை தீர்க்கும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா அப்படி பெறப்பட்ட மனுக்கள் எங்க இருக்குன்னு தெரியுமா? மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைனா நம்ம கலெக்டர் ஆஃபீஸை தேடி போவோம். அந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்கே பிரச்சனைனா எங்க போவாங்க? ஒன்றும் புரியல. அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு சிட்டி ஆஃப் பாலிடிக்ஸ். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அங்கே இருக்கக்கூடிய வைகை ஆயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேப்பர்ஸை போகிறத அந்த மக்கள் பார்த்துருக்குறாங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஏதோ நம்ம பள்ளி மாணவர்கள் தான் வந்து பார்த்தோன்னா ஏதாவது போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச அந்த மக்கள் கிட்ட போயிட்டு அந்த பேப்பரை எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு இருந்த ஒரு அதிர்ச்சி. எந்தெந்த ஊருக்கு மட்டும்தானே முடிக்கிற கீழடி ஏகப்பட்ட இருக்குப்பா. ஒவ்வொரு பெட்டிஷன் திருப்பி பாரு. நானே எதுவும் பார்த்துருக்கேன். கீழடி குந்தவம் மடப்புறம் மேல்றாங்க மாப்பிள்ளை தான் பார்த்துருக்கேன். மாப்பிள்ளை கரெக்டாக சொல்லுவேன். இது நான் சொல்லுவேன். அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய அந்த பேப்பர் வித் அதிகாரிகளுடைய கையெழுத்தோட இருந்ததை பார்த்து ரொம்பவும் ஷாக் ஆனாங்க. என்ன காரணம்னா, இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் 22, 23 நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் தான் அது அப்படின்னு தெரிஞ்சு ரொம்பவும் ஷாக் ஆனாங்க. மக்களுடைய குறைகளை தீர்க்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி முகாமில் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனுக்களை போடுறாங்க. அந்த மனுக்கள் இப்படி ஆத்தோட போனா திருப்பத்தூர் கலெக்டர் ஆஃபீஸ் 110 கோடி செலவில் 10 ஏக்கர் நிலத்துல 7 மாடி கொண்ட கட்டிடத்தை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி முடிக்கிறாங்க. இந்த ஒரு கட்டிடம் வந்து பார்த்தீங்கன்னா 2021 ஆரம்பிச்சு அவசரமாக கட்டி 2022 ஜூன் மாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வைக்கப்பட்டது. ஆனால் ஜஸ்ட் ஒரு 3 வருஷம் தாங்க ஆயிருக்கு அந்த கட்டிடத்தை திறந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டிடத்தோட நிலை வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே சுவர்களில் விரிசல் விட ஆரம்பிச்சிருக்கு. 5, 6, 7 அந்த மாடியில் இருக்கக்கூடிய தடுப்பு சுவர் எப்போ வேணா கீழே விழலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் இருக்கிறாங்க. திருவள்ளூரில் இருக்கக்கூடிய கும்மிடிப்பூண்டி அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க பள்ளியில் இன்னைக்கு சில மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு விட முடியாம மயக்கத்தோட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க மருத்துவமனையில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்கிறாங்க. எந்த காரணமா இந்த மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் மூச்சு விட முடியாம சேர்த்துருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த பள்ளி இருக்கக்கூடிய குடிநீர், அதாவது குடிக்கிற தண்ணியை வந்து பார்த்தோன்னா அங்கே வரக்கூடிய தண்ணியை குடிச்சதுனால தான் இப்படி மயக்கமும் மூச்சு திணறலும் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்டு ஆய்வுக்கு வந்த அதிகாரிகளை அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய, அதாவது மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முற்றுகையிட்டு இந்த தண்ணீரை நீங்க குடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இவங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அங்க ஆய்வுக்கு வந்த அதிகாரிகள் எந்த பதிலையும் சொல்ல முடியாம திணறி இருக்காங்க. 2 பேர் 3 4 பேரும் இப்ப டேப்ல அந்த பசங்க குடிக்கிறாங்க தண்ணி 4 பேர் குடிக்கணும் இப்ப குடிக்கணும் சார் அந்த தண்ணியை அந்த பசங்க குடிக்கிற தண்ணி 4 பேர் குடிக்கணும் பார்க்கலாம். இதெல்லாம் இப்படி இருக்க அண்ணன் சீமான் மரங்களோட வந்து பார்த்தோன்னா மாநாடு நடத்த போறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அந்த மாநாடு எப்படி நடக்குது, அதுவும் மரங்களோட மாநாடுன்னு சொல்லியிருக்கிறாரு. அது என்ன அப்டேட்னு சொல்லிட்டு அந்த மாநாடை பார்த்துட்டு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக அதை பற்றி சொல்கிறேன். இன்னைக்கு நடந்த முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா நான் சொல்லிட்டேன். அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா சீமானன் நடத்தக்கூடிய மரங்கள் மாநாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களும் அதை தெரிஞ்சுக்கிறோம். ஒரு அரசியல் நிகழ்வாக இருந்தாலும் சரி, இல்லை சமூகத்தை சார்ந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, எதை பற்றி தெரிஞ்சுக்கினாலும் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ், ட்விட்டர் பேஜ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கங்க ஃபார் இன்ஸ்டன்ட் அப்டேட்டுக்கு. அரசியல் பழகுவோம், நமக்கான அரசியலை நாம் உருவாக்குவோம்.